வணக்கம். என்னுடைய குருஜி கரெக்டாக டீச்சர்ஸ் டே பார்த்து தங்குன்னு வந்து நின்றுட்டார். அவருடைய ரொம்ப ஃபேவரேட் ஸ்டூடெண்ட். அங்கே சொல்ல வேணா ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு ஸ்டூடெண்ட்மோ நேற்றுக்கு இன்றைக்கி படித்தேன் அப்படின்னு நான் நினச்சிக்காதீங்க. 1974 67 இல்லையா? வாஸ் இட் 66? அது 67 or 68 தான். அதுமாதிரி இருக்குல்லையா? அப்படியா? சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ட்ரிச்சியில் எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சுட்டு உடனே பிஷப்பேரி காலேஜில் எங்களுக்கு இங்கிலீஷ், நானே ப்ரொஃபஸர் தான் இப்போ சொல்லுவேன், அது அசிஸ்டண்ட்டோ அடிஷனோ ஏதோ ஒரு, ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு ஜாப் அது. பயங்கர என்டிவாக போகும் எங்கள் கிளாஸு. நான் இப்போது சுமாரான இங்கிலீஷ் எழுதுகிறேன் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் நட்ராஜர். அவர் தான் குறை சொல்லுவாங்க இங்கிலீஷுக்கு. அது இப்படி சொல்கிறார். அவர் இப்படி தான் பேசுவார் எப்போதுமே. ஆனால் அவர் வந்து எங்களுக்கு பியூசிக்கு இங்கிலீஷ் நடத்தும்போது என்னமோ எம்ஏ லிட்ரேச்சருக்கு நடத்துகிற மாதிரி நடப்பு. அதை அவரே சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. அவர் வந்து எவ்வளோ ஆசையாக எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் எடுத்தார். அதுக்கப்புறம் எப்படி அது மாதிரி எடுக்க முடியல, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய தரம்லாம் ரொம்ப கீழே இறங்கிட்டு, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட்லாம் கீழே இறங்கிட்டுவார். இங்கிலீஷ் ப்ரொஃபஸரோட அவர் பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு. நான் எப்பவும் அவர் குருஜின்னு தான் கூப்பிடுவேன். இப்போ கூட குருஜி தான் கூப்பிட்டேன். அவர் உடனே கிண்டலாம், அது ரைட்டு, யார் குரு யார் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு தெரியல அப்படின்னு. இந்த நையாண்டி அவருக்கு ரொம்ப ஃபேவரேட். அது பார்ட் ஆஃப் ஹிம். அண்ட் ஒரு கிரேட் ரமணா டிவோட்டி. நான் எப்போதும் சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் ரமணான்னு போயிட்டு இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ரமணரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. வந்து நீங்கள் சொல்லுங்க, ரமணர் என்ன சொல்லணுமா? அது கூட நான் சொல்லிக் கொடுப்பேன்னா என்ன, நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் சொல்லுங்க.